ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி சிவசங்கரன் ஆன்மீகம் மற்றும் சாத்வீக சமையல். இன்னைக்கு நான் சமையல் வீடியோ போடவே இல்லை. ஆனால் அந்த சமையல் எவ்வளவு சுவையாகவும் அமிர்தமாகவும் இருக்க நான் இன்னைக்கு சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். நான் தொடர்ந்து 30 வருடங்களாக இதை நான் பின்பற்றி கொண்டு வருகிறேன். நான் என்ன பின்பற்றேனோ அதை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசுறேன். நீங்க இதை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. நம்ம நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம், என்னங்க நான் மசாலா போட்டேன், தேங்காய் போட்டேன், அது போட்டேன், இது போட்டேன், ஒண்ணுமே நல்லாவே இல்லைங்க, எங்க வீட்டுக்காரர் சலிச்சுட்டே போறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் அந்த கைமணம் ஏன் வரல, கைமணம் என்று சொல்வார்கள். அந்த கைமணம் ஏன் வரல அப்படின்னா நம்ம மனசுதான் காரணம். முதல்ல இந்த சமையல்ங்கிறதே ஒரு தெய்வீக கலை தான். நம்ம மனசை சந்தோஷமா அந்த தியானத்தோட செய்ய, அந்த ஒரு நிலைப்பாட்டோட செய்யும் போது அந்த சமையல் நல்லா இருக்கும். அது ஒண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சமையல்ங்கிறதே ஐம்பூதங்கள் இறைவன் நம்ம மனசு தொடர்புடையது. இந்த ஐம்பூதங்கள் அப்படிங்கும் போது என்னடா ஐம்பூதங்கள்ங்கிறாங்களே நீங்க நினைப்பீங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம், இந்த ஐம்பூதங்கள் தொடர்புடையது. இப்ப நிலத்துல இருந்துதான் நமக்கு அரிசி கிடைக்குது, காய்கறிகள் எல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி அந்த நீர்ல தான் சமைக்கிறோம். அதே மாதிரி அக்னி இல்லைன்னா நம்மளால சமைக்கவே முடியாது. அக்னி இருக்கு இல்லையா, அக்னி பகவான் தான். இப்ப நம்ம சமையல் அறையே பாருங்க, அக்னி மூலையில தான் வைப்பாங்க சமையல் அறை. இப்ப அக்னி பகவான், இந்த அக்னி இருந்தாதான் நம்ம சமைக்கிறோம். அதே மாதிரி காற்று, காற்று தான் நம்மளுடைய சமையலுடைய வாசனையை எல்லா இடத்துக்கும் பரப்புகிறது. அதே போல வானம், வானம்ங்கிறது என்ன, நம்ம மனசுதான் வானம். மனசை எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையா வைக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா வைக்கிறோமோ அதுதான் வானம். மேலும் சூரிய ஒளியில் நம்ம செய்யக்கூடிய உணவு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சூரிய ஒளி அப்படிங்கும் போது நம்ம சமையலறை பாருங்க, அந்த திறந்த அந்த ஜன்னல் கரெக்டா அந்த கிழக்கு பார்த்து வச்சிருப்பாங்க, அக்னி மூலையில வச்சிருப்பாங்க. சூரிய ஒளி நம்மளுடைய சமையல்ல படும்போது அந்த சமையல் அமிர்தமாகும். இப்படி ஐம்பூதங்கள் தொடர்புடையதாகவும் இறைவன் சம்பந்தப்பட்டதாகவும் நம்முடைய மனசு சம்பந்தப்பட்டதாகவும் இருப்பதால் நாம சமையலை ரொம்ப கவனமாக செய்யணும், பக்தியோட செய்யணும். இப்ப நம்ம அதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத பார்க்கணும். நம்ம முதல்ல சமைக்கிறதுக்கு உள்ள போகணும். நம்ம எத்தனை அவசர காரியங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு இயந்திர வாழ்க்கையில இருந்தாலும் சரி, மனசால இதை ஒரு 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 2 செகண்ட் கூட அது சொல்றதுக்கு மனசார இதை சொல்லி நீங்க வச்சீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய உணவு அமிர்தமாக மாறும். அப்படிங்கிறதுக்கு நானே இதை இத்தனை வருடமாக செய்து கொண்டிருக்கிறேங்கிறதுக்கு நான் சொல்றேன். இப்ப முதல்ல நம்ம சமைக்க போறோம். சமைக்க போகும்போது அடுப்பை பத்த வைக்கிறோம். அடுப்பை பத்த வச்சு உளநீர் வைக்கணும். சில பேர் நம்ம நிறைய பேர் குக்கர்ல தான் இன்னைக்கு இந்த காலத்துல குக்கர்ல தான் வைக்கிறாங்க. நான் தொடர்ந்து இந்த 30 வருடங்களாக நான் சமையல் பாத்திரத்தில் உளநீர் வைத்துதான் சமைக்கிறேன். அது குக்கர் வைக்கிறதுனால பிரச்சனை இல்லை, குக்கரும் வச்சுக்கலாம். குக்கர் வச்சு அவசர கதியில நம்ம இருக்கோம், குக்கர் வச்சு சமைக்கலாம். அந்த மாதிரி நம்ம முதல்ல வைக்கும் போது நாம என்ன பண்ணணும்னா, உளநீர் வச்சு இப்படி நான் வைக்கிறேன், வச்சுட்டு அடுப்புல ஏற்றும் போது அடுப்பு பத்த வைத்து அடுப்பை ஏற்றி, அக்னி தேவனே உங்களுக்கு நமஸ்காரம், என்னுடைய உணவில் அமிர்தமாக இருந்து காப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேண்டிட்டு நம்ம உளநீரை வைக்கிறோம். வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல உளநீர் கொதிக்கும் இல்லையா, நீங்க அரிசி போடுறவங்க, குக்கர்ல அரிசி போடுறவங்க இதை சொல்லிட்டு 2வது இதையும் சேர்த்தே சொல்லிக்கலாம். இப்ப நான் அரிசி போடும்போது என்ன சொல்லுவேன், ஓம் அன்னபூர்ணி தாயே இந்த உணவில் நிறைந்திருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டு அரிசியை நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் சமையல், சாம்பார் இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, எல்லாத்துலயும் நம்ம மனசான மகிழ்ச்சியோட நம்ம செஞ்சு அன்னபூர்ணி தாயை நினைச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இறக்கும் போது என்ன சொல்றீங்கன்னா, ஓம் சர்வ மகா தேவியே அன்னபூர்ணி தாயே இந்த உணவில் சுவையாக இருந்து இதை உண்பவர்கள் அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் தருவாயாக அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு எல்லாத்தையும் இறங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டைனிங் டேபிளுக்கு கொண்டு போக
உங்களுடைய உணவு எவ்வளவு ஒரு அமிர்தமாக மாறும் அப்படிங்கிறது நான் கண்ட உண்மை. அதனாலதான் நான் இதை இந்த ஒரு ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். எல்லாரும் சாமி கும்பிட்டு செய்யறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை நீங்க சொல்லி பாருங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சமையல் செய்யும் போது சொல்லி பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் சொல்லுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, புதுசா வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.